யூடியூப் ஆப் நீங்க ஓபன் பண்ணதுமே ப்ளீஸ் செக்யூர் நெட்வொர்க் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். உங்களோட இன்டர்நெட்ல ஆன்ல இருக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆயிட்டு இருக்கும். யூடியூப் கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருக்கீங்க. வீடியோக்குள்ள போலாம். யூடியூப் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே ப்ளீஸ் செக்யூர் நெட்வொர்க் கனெக்ஷன் ரீட்ரை அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே ஆனில் தான் வந்து வச்சுருப்பீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகாது. இன்டர்நெட் வந்து யூடியூப் மட்டும் வந்து கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் யூடியூப் ஆப் போட்டு அப்படியே வெளியில் வந்துடுங்க. வெளில வந்துட்டு யூடியூப் ஆப்பை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ஆப் இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஐ பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபோட ஆப் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிடும். அப்படி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணி ஆப்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதில் டேரெக்டாக ஆப் லிஸ்ட்டில் போயிட்டு இந்த யூடியூபோட இந்த ஆப் இன்ஃபோ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கிளியர் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு டெலீட் வந்து கொடுத்துருங்க. கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டோரேஜ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணி முடிச்சுட்டு ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு யூடியூப் ஆப்புக்கு வந்து அப்டேட் கேட்டிருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் கேட்டிருந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ யூடியூப் ஆப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் யூடியூப் வந்து ப்ராப்பராக ஒர்க்காக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இந்த வீடியோ மூலியமாக இந்த ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.